2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுக்குவாங்களாம் ஆண்டவர்? பரதேசில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சம், பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று எழுது. மார்க் 9ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 9:47 படிக்கிறார். மார்க் 9:47. உன் கண் உனக்கு இடனுடையது. தையர தையர தைய தையர தையர தைய 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 அன்னேயம் பொன்னே மோட்சம் போகும் முன்னே தடைகொண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே. கவனமாதான் கேளக்கா, சந்தானின் இடரல் தான் மோட்சந்தான் போகக்கா. வேதம் சொல்லுகிறது, உன் கண் உனக்கு இடனுண்டாக்கினார் பிடுங்கி போன நீ 2 கண் உடையவனாய் ஆவியாத கண்ணோடு கண்ணு வச்சு பல பாவம் செஞ்சோன்னா அந்த கண்ணு மோட்சம் போக அதை பிடுங்கி போட ஒத்த கண்ணனா நம்ம மோட்சம் போகலாம், ஏசப்பாவோட நம்ம நித்தியம் வாழலாம். ஒத்த கண்ணனா நம்ம மோட்சம் போகலாம், ஏசப்பாவோட நம்ம நித்தியம் வாழலாம். நரகம் வேண்டாம், நரகம் வேண்டாம். அன்னையும் பொன்னண்ணே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டண்ணே. அக்காயின் செல்லக்கா, கவனமாதான் கேளக்கா, சந்தானின் இடரில் தான் மோட்சந்தான் கணபதியக்கா. இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு நம்ம விலகும் பொழுது ஆண்டவர் நிறைய நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படியா இருக்கிறது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கையோடு காலம் செஞ்சு பல பாவம் செஞ்சோம்னா அந்த தெய்வம் மோட்சம் போகாது, அதை தெரிந்து போட உனனாக நீங்கள் நானும் மோட்சம் போகலாம், ஏசப்பாவோட நம்ம நித்தியம் வாழலாம். உனனாக நீங்கள் நானும் மோட்சம் போகலாம், ஏசப்பாவோட நம்ம நித்தியம் வாழலாம். நரகம் வேண்டாம், நரகம் வேணாம், நரகம் வேண்டாம். ஜெயம் கொள்ளலாம் அன்னையும் பொன்னே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே. தனக